ஒரு ஈஸியான கிளிட்டர் ஐ மேக்கப் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிடுறேன். கிளிட்டர் ஐ மேக்கப் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஐ மேக்கப் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா பேஸ் போடுங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் கிளிட்டர் ஃபால் அவுட் ஆகும், அதனால உங்க பேஸே ஸ்பாயில் ஆயிடும். செகண்ட், ஐலிட்ட ப்ரிப்பேர் பண்றது. எனக்கு ஆயிலி ஐலிட், அது மாதிரி சிலருக்கு ஆயிலி ஐலிட்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா டார்க் சர்க்கிள் பிக்மெண்டேஷனோட இருக்கும். அப்படி இருக்கவங்க கன்சீலர் வச்சு உங்களோட ஐலிட்டை ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிலி ஐலிட்டோ பிக்மெண்டேஷனோ இல்லாம இருந்தா கூட கன்சீலர் வச்சு நீங்க ப்ரெப் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்மளோட ஐ ஷேடோவோட இன்டென்சிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும் கன்சீலர் வச்சு நம்ம ஐலிட்டை ப்ரிப்பேர் பண்றப்போ. தேர்ட், கிளிட்டர் போட போறீங்கன்னா கிளிட்டர் க்ளூவும் ரொம்ப முக்கியம். ஐலிட்ட நம்ம எதுக்காக ப்ரெப் பண்றோமோ அதே சேம் தான் கிளிட்டர் கீழே விழாம நல்லா ஹோல்ட் பண்ணி ஒரு டீப்பான பிரைட்டான இன்டென்ஸ் டீப் கலர் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ ஆரம்பிக்கலாமா? ஐலிட்ட ஒரு நல்ல ஃபுல் கவரேஜ் கன்சீலர் வச்சு நல்லா ப்ரெப் பண்ணிக்க போறேன். ஃபுல் கவரேஜ் கன்சீலர் ரொம்ப டார்க்கா போட்டுற வேணா, லைட்டா போட்டு கன்சீலர் பிரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கண்ணு சைட்ல போனா கூட பரவாயில்ல, நம்ம அடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எனிவேஸ் நம்ம ஐ மேக்கப் முடிச்சுட்டு ரிமூவ் பண்ணிட்டு தான் பேஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால ஒன்ஸ் நல்லா கன்சீலர் ஐலைட்ல நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுடர் எடுத்து செட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு செட் பண்றேன். சோ இப்போ நான் என்னோட ஃபர்ஸ்ட் மாவி டீப் பிளம் பிங்கி ஷேடை எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் என்னோட சென்டர் ஆஃப் தி ஐலிட்ல. ஒன்ஸ் அதை நான் நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கு. இதுல இப்ப நான் கிளிட்டர்ஸ் ஒட்டணும். இந்த கிளிட்டர்ஸ் நான் ஒட்டுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி கிளிட்டர்ஸ் நம்ம எடுக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். கிளிட்டர் ஐ மேக்கப் நீங்க போட போறீங்கன்னா ஈவினிங் டைம்ல ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் டேல அவ்வளவா நல்லா இருக்காது. ஈவினிங் டைம்ல அந்த லைட்ஸோட பாக்குறப்போ ரொம்ப அழகா இருக்கும். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்கிறது ஒரு மினிமலான கிளிட்டர் ஷேட் தான். சோ இந்த கிளிட்டர் பாக்குறதுக்கு ரொம்ப 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 மினிமலா குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸா தான் இருக்கு. லைட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு மல்டி கலர்ஸ் மாதிரி தெரியும். சோ இந்த கிளிட்டரை ஃபர்ஸ்ட் மிஸ் கிளாரோட கிளிட்டர் க்ளூ வச்சு என்னோட ஐலிட்ல லைட்டா டேப் பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேல இந்த கிளிட்டர்ஸ அப்ளை பண்ணிக்க போறேன். இது பேரு பிரஸ் ஆன் கிளிட்டர்ஸ். நிறைய கிளிட்டர்ஸ் அவைலபிளா இருக்கும். லூஸ் கிளிட்டர்ஸ், லூஸ் பிக்மெண்ட்ஸ், பிரஸ் ஆன் கிளிட்டர்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கிளிட்டர்ஸ் கன்வீனியன்டா இருக்குமோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதே சேம் கிளிட்டர்ஸ் தான் ட்ரை பண்ணணும்னு கிடையாது. அவ்வளவுதான். எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல லைட்டா நீங்க டேப் பண்ணி எடுத்தா போதும், கிளிட்டர்ஸ் போய் பச்சுக்குன்னு ஒட்டிக்கும். இதனால நம்ம ஃபாலோவர்ஸ் ஆகாம அவாய்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் லூஸ் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்றப்போ நம்மளையும் மீறி ஃபாலோ அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. அதனாலதான் ஃபர்ஸ்டே உங்களோட பேஸ் மேக்கப் பண்ணாதீங்க. ஐ மேக்கப் முடிச்சுட்டு பேஸ் மேக்கப் பண்ணுங்கன்றது நம்ம அட்வைஸ் பண்றோம். எக்ஸ்பெஷலி நீங்க பிரைட்ஸுக்கு எல்லாம் பண்றீங்க, இல்ல நீங்களே ஒரு ஈவெண்ட்டுக்கு அழகா ரெடி ஆகணும்னு நினைச்சு கிளம்பிட்டு இருக்கப்போ ஃபர்ஸ்ட் பேஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளிட்டர் ஃபால் ஆயிடுச்சுன்னா அதை ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். நம்ம எடுத்த உடனே ப்ரெஷர்ல டிஷ்யூ வச்சோ ஏதோ வச்சு ப்ரெஷர் பண்ணி துடைக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம கொடுக்குற ப்ரெஷர்ல அது போய் டக்கு டக்கு டக்குன்னு நல்லா ஸ்கின்ல ஒட்டிக்கும். ஸோ எடுக்க முடியாது. அதனால எப்பவுமே ஐ மேக்கப் பண்ணிட்டு உங்களோட பேஸ் மேக்கப் போடுங்க, எக்ஸ்பெஷலி கிளிட்டர்ஸ் யூஸ் பண்றப்போ. சோ கிளிட்டர்ஸ் போட்டதுக்கு அப்புறம் லைட்டா என்னோட லேஷ் லைனை ஒட்டி ஐலைனர் போட்டுக்கிறேன். ஒரு தின்னான ஐலைனர் போட்டுட்டு அதுல லைட்டா ஒரு விங் விட்டுக்கிறேன். அதோட ஒரு நல்ல குட் அமௌண்ட் ஆஃப் மஸ்காராவும் போட்டுக்க போறேன். போட்டதுக்கு அப்புறம் என்னோட ஐ பார்க்க இப்படிதான் இருக்கு. நான் போய் என்னோட ரெஸ்ட் ஆஃப் தி மேக்கப்பை முடிச்சுட்டு வந்துடுறேன். டடா, அவ்வளவுதான். இதுதான் என்னோட சிம்பிள் கிளிட்டர் ஐ மேக்கப். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டுட்டோரியல்ஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஐ லுக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை பாக்குறேன்.